வணக்கம். உங்கள் அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அண்ட் ஹவில்டார் 2024 எக்ஸாமினேஷன்ஸ்க்கான இங்கிலீஷில் நம்ம கிளாஸ் 3 பார்க்குறோம். ஓகேயா? ஸோ ஆல்ரெடி வந்து கிட்டத்தட்ட 2 கிளாஸ் வந்து பார்த்துருக்கோம். அந்த கிளாஸஸோட கண்டினியூட்டி தான் இந்த கிளாஸ். ஓகேவா? ஸோ இதில் பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் நம்பி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தாலும் நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சரி, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நிறைய ஷோ வருதுங்க, என்னன்னு தெரில. ஸோ இப்போ தான் நான் சொன்னேன், செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் ஆப்ஷன்ஸ் ஃபில்லிங் த ஃப்ளாங்க்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே வந்து டிக்கெட் ஃபார் த ஈவெண்ட் ஆர் அவைலபிள் டேஷ் த டோர் தேர் இஸ் நோ அட்வான்ஸ் புக்கிங். ஓகே, இப்போ வந்து இந்த ஃபில்லிங் த ஃப்ளாக்ஸில் டேஷ் இருக்கிறத தான் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இங்கே வந்து ஆப்ஷன் 1ல் அட்டு, ஆப்ஷன் 2ல் இன், ஆப்ஷன் 3ல் ஆஃப் அண்ட் ஆப்ஷன் 4ல் 2 கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் கரெக்டானதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில் பண்ணணும். அப்போ இந்த இது இருக்குல்ல சென்டென்ஸ், இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம புரிஞ்சுக்கிறணும். ஓகேவா? ஏன்னா ஒரு சில இடங்கள் இப்போ வந்து ஃபில்லிங் த ஃப்ளாங்க்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒக்காபை வச்சு வரும், இல்லை அப்படின்னா கிராமரை வச்சு வரும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒக்காபை வச்சு வருதுக்கா கிராமர் வச்சு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிராமரை வச்சு தான் வந்துருக்கு. எப்படி சொல்கிறேன்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த இடத்துல எந்த மாதிரியான இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். ஓகேவா? த டோர்னு இருக்குது, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இணைக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வார்த்தையாக இருக்கும் அப்படிங்கிறத கேட்குறோம். ஓகேவா? இங்கே அட்டு, இன்னு, ஆஃப், டூ. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிக்கெட் ஃபார் த ஈவெண்ட் ஆர் அவைலபிள் டேஷ் த டோர். ஓகேவா? ஸோ இது வரைக்குமே நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது, அதுக்கப்புறம் கூட தேவையில்லாததாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ டிக்கெட் ஃபார் த ஈவெண்ட் ஆர் அவைலபிள் டேஷ் த டோர். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ரூம் அப்படிங்கிறது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிளேஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அதை சொல்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த பெரிய ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஓகேவா? ஸோ இது சரி ரூம் அப்படின்னா அந்த இடத்த சொல்கிறதுக்கு நம்ம வந்து இப்போ வந்து பெரிய ஹவுஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஓகேவா? பெரிய ஹோம். ஓகேவா? பெரிய ஹோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இன்னும் சொல்லணும். அதே இது வந்து எக்ஸாக்டான ஒரு இடத்த சொல்கிறோம், இந்த ஹோம்லேயே ஒரு டோர் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை தான் அப்புறம் நம்ம இங்கே சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிக்கெட் ஃபார் தி ஈவெண்ட் ஆர் அவைலபிள் த டோர் த நோ அட்வான்ஸ். அதாவது இது கூட நமக்கு தேவை கிடையாது, பட் த டோர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சொல்கிறதுக்கு டோருங்கிறது வந்து அட்டு தான் சொல்லணும். ஓகேவா? ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா மொத்தமாக ஒரு இடத்த சொல்கிறதுக்கு இன்னும் சொல்லணும், அதே இதுனா குறிப்பிட்ட இடத்த சொல்கிறது எக்ஸாக்டாக சொல்லும்பொழுது அந்த அட்டு வருது பார்த்தீங்களா, எக்ஸாக்ட் அந்த அட்டு தான் அதுக்கு நம்ம சொல்லணும். அப்போ இந்த டோருங்கிறது எக்ஸாக்டான ஒரு பிளேஸு, அதுக்கு முன்னாடி வர வேண்டியது வந்துன்னா அட்டுங்கிறது. ஓகேவா? புரியுதுங்களா? அப்போ அந்த அட்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வரும். ஓகேவா? ஸோ அப்போ அட்டுங்கிறது இங்கே வரும். இப்போ ரீட் பண்ணுங்களேன், டிக்கெட் ஃபார் த ஈவெண்ட் ஆர் அவைலபிள் அட் த டோர். ஓகேவா? புரிஞ்சுச்சா? அட் த டோர் தேர் இஸ் நோ அட்வான்ஸ் புக்கிங். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இந்த இடத்துல கரெக்டான ஆன்சராக வந்து பார்த்தீங்கன்னா அட்டு தான் வரும். ஓகே, புரியுதுங்களா? இப்போ ஆப்ஷன் 1ல் உள்ளதான் அட். ஓகே, புரிஞ்சுருக்கான்னு நினைக்கிறேன். அப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ புரிஞ்சுருக்கான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஃபில்லிங் த ஃப்ளாங்க்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 கொஸ்டின்ஸ் அல்லது ஓகே, ஸோ 2 கொஸ்டின்ஸ் அல்லது 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கேட்பாங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒக்காப் அண்ட் கிராமர் வச்சு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் ஆப்ஷன், சப்ஸ்டிடியூட் த அண்டர்லைன் த செக்மெண்ட் இன் கிவன் சென்டென்ஸ், இந்த நோ நீட் சப்ஸ்டிடியூட் இட் செலக்டட் நோ சப்ஸ்டிடியூட் ரெக்வயர்ட். ஓகே, நீங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம், அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அந்த இடத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணணும். அதாவது அந்த இடத்த வந்து எதுவும் மாற்றணுமா இல்லை மாற்ற வேணாமா, மாற்றணும் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா மாற்றுங்க. அதாவது ஆப்ஷன்ஸ்லாம் நாங்கள் ஆல்ரெடி மாற்றி வச்சுருக்கோம், அந்த மாதிரி எதுவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை செலக்ட் பண்ணுங்கள். இல்லை இங்கே எதுவும் மாற்றம் தேவைப்படல அப்படின்னா நோ சப்ஸ்டியூஷன், அதாவது இங்கே ஆப்ஷன்ஸ் 2ல் கூட இருக்குது பார்த்தீங்களா, நோ சப்ஸ்டியூஷன் ஃபார் ரெக்வயர் அப்படின்னு, அதை கூட நீங்கள் தான் செலக்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த சப்ஸ்டிடியூட் அப்படிங்கிறது சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லப்படக்கூடியது. சில நேரங்களில் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாகவே சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரியான மேல் இடத்துல. பட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சப்ஸ்டிடியூட் சொல்கிறதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஓகேவா? ஸோ அதை புரிஞ்சுக்கிறேங்க. நிறைய பேருக்கு அதில் ஒரு குழப்பமே இருக்குது. ஓகேவா? புரிஞ்சுருக்கு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இந்த சென்டென்ஸை நம்ம முதல்ல ரீட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா, ஜெல் இன்கிரியன்ட் ஒர்க் வெல் ஆன் வேவ்ட் கர்ல்டு ரிலாக்ஸ் அண்ட் டெக்ஸ்சர் ஹேர் இன் த லாங் ரன். ஓகேவா? ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜெல்லை பற்றி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதை வந்து நமக்கு தேவை கிடையாது. பட் வந்து இங்கே வந்து
என்ன ரிலேட்டட் ஆனதுன்னா கிராமர் தான். ஓகே, ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது கிராமட்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா எரர் இருக்கிறது தான் அப்புறம் இருக்கும். ஓகே, அதாவது அதை வந்து மாற்ற தான் இருக்கும். இப்போது இங்கே இது வந்து என்ன மாதிரி பாஸ்ட் டென்ஸில் இருக்குது நம்ம சொல்லலாம். ஓகேவா, இங்கே பார்த்தீங்கன்னா இடி வருதா, இடி அப்போ அடுத்து வர்றதும் இப்போது நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அண்ட்டுக்கு முன்னாடி பின்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஓகேவா, அதாவது இப்போ அண்ட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுங்களேன், அதுக்கு முன்னாடி என்ன வெர்பு, இப்போ இங்கே V2 இருக்குது அப்படின்னா இங்கேயும் V2. ஓகேவா, அதே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே V5 இருக்குது அப்படின்னா இங்கேயும் V5 தான் வரணும். ஓகே, புரியுதுங்களா? ஸோ அண்ட்டுங்கிறதுக்கு முன்னாடி என்ன வெர்பு ஃபார்ம் இருக்கோ அதுதான் வந்து பின்னாடியும் வரணும் அப்படிங்கிறது ரூலு. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு அண்டர்லைன் பண்ணியிருக்க இந்த ரிலாக்ஸ் அண்ட் டெக்ஸ்சர். ஓகேவா, ஸோ அப்போ நீங்கள் உங்களோட ரூல் படி வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸுங்கிறது V1, அதுக்கப்புறம் டெக்ஸ்சருங்கிறதும் V1. அப்போ அண்ட்டுங்கிறதுக்கு முன்னாடியும் V1 இருக்குது, அண்ட்டுங்கிறதுக்கு அப்புறமும் V1 இருக்குது. அப்போ இது கரெக்டு தானே, நோ சப்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறத கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிப்பீங்க. பட் வந்து இங்கே தான் தப்பு. ஸோ நமக்கு இந்த அண்ட்டுன்னு இருக்குல்ல, இந்த அண்ட்டு அதாவது இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் இங்கே வந்து சொல்லலை. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து அதோட தன்மைகளை வந்து தான் சொல்லியிருக்காங்க. அதாவது வேவ்டு, கர்ல்டு. ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இந்த வேவ்டு, கர்ல்டு இது இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா V2. ஓகேவா, ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா V2. ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ இது V2 ஃபார்மில் இருந்துச்சு அப்படின்னா அண்ட்டுக்கு இதுக்கப்புறம் வரக்கூடிய இதுவுமே V2 ஃபார்மில் தானே இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வரக்கூடிய அதாவது அண்ட்டுக்கு முன்னாடி என்ன ஃபார்ம் இருக்கோ அதுதானே இங்கேயும் வரணும். அப்போ இதுவுமே வந்து V2 தானே இருக்கணும். அப்போ புரிஞ்சிச்சுங்களா? எல்லாமே இங்கே இருக்க எல்லாமே V2 ஃபார்மில் சேம் ஃபார்மில் இருக்கணும். அதுக்கு முக்கியமாக அண்ட்டுங்கிறது பார்ப்போம். ஸோ அண்ட்டுக்கு முன்னாடி என்ன வெர்பு ஃபார்ம் இருக்கோ அதுதான் அடுத்த அண்ட்டுக்கு அப்புறம் வரணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஸோ இதுதான் இப்போ நான் இங்கே பண்ண வேண்டிய இம்ப்ரூவ்மெண்ட்டு. அப்போ இங்கே என்ன வரணும் அப்படின்னா ரிலாக்ஸ். அப்போ இதில் எது இங்கே எப்படி வரணும் அப்படின்னா ஓகே இப்போ சொல்கிறேன், ரிலாக்ஸ்டு. ஓகேவா, அண்ட்டு டெக்ஸ்சர். ஓகேவா, டெக்ஸ்சர்ட் அப்படின்னு வரும். ஓகே, இடி போடணும். ஓகே, ஸோ ரெண்டுலேயுமே இடி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சேர்க்கணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ அப்படிப்பட்ட ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. இதுதான் கரெக்டானது. இது எந்த ஆப்ஷன்ஸில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே இது கரெக்டானது வந்து இந்த ஆப்ஷன்ஸில் இருக்குது. நோ சப்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிடணும். ஓகே, அதை டெலிட் பண்ணிடலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலாக்ஸ்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆப்ஷன் 3 வந்து ரிலாக்ஸ்டு நம்ம சொன்ன மாதிரி இடி இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ING. ஓகே, ஸோ இது V5 ஃபார்மெட்டு, அதனால் இது மூணாவது ஆப்ஷன்ஸ் வராது. நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், அண்ட்டுக்கு முன்னாடி இருக்க என்ன ஃபார்மெட்டோ அதே ஃபார்மெட்டு தான் அண்ட்டுக்கு பின்னாடி வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே V2 அண்ட் V5 இருக்குது. ஓகேவா, அதனால் வராது. இப்போ பாருங்களேன், யார் ஆப்ஷன் 4 வாங்கினா V5. ஓகேவா, ஆனால் இங்கே வந்து டெக்ஸ்சர் அப்படிங்கிறது V2. ஓகேவா, ஸோ அப்போ இது வராதுல. எஸ், அப்போ இதுவும் வராது. அப்போ கரெக்டான நம்ம சொன்ன மாதிரி எதில் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் 1 தான். ஓகேவா, ஆப்ஷன் 1 தான் அப்புறம் ரிலாக்ஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர். அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா எப்படி வரணும், ஜெல் இன்க்ரீடர் ஒர்க் வெல் ஆன் வேவ்டு கர்ல்டு ரிலாக்ஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர்டு ஹேர் இன் த லாங் ரன். ஓகே, புரிஞ்சிச்சா? இதுதான் தான் இதில் கரெக்டான ஒன்று. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா செலக்ட் த ஆப்ஷன்ஸ் தட் கேன் பி யூஸ்டு த as a one word substitution for the given group of words. ஓகேவா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. இங்கே கொடுத்துருக்க அந்த குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா a book or paper written by hand. ஓகேவா, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கையால் எழுதப்பட்ட புக்கோ அல்லது பேப்பரோ அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறதான் இங்கே கொஸ்டின். ஓகேவா, எஸ், கொஸ்டின் இல்லை, இதுதான் இங்கே கொடுத்துருக்க குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்மில் என்ன சொல்லுவாங்க, ஓகே, ஒரே வார்த்தையில் வந்து இந்த மாதிரியான குழு உள்ளதை என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது தான் இது. ஆப்ஷன் 1 எடிஷன், ஆப்ஷன் 2 பீரியாடிக்கல், ஆப்ஷன் 3 மேனோஸ்கிரிப்ட், அண்ட் ஆப்ஷன் 4 வந்து பேப்பர் பேக். ஓகேவா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எ புக் ஆர் பேப்பர் ரிட்டன் பை ஹேண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரே வார்த்தையில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனோஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ மேனோஸ்கிரிப்ட் அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஓலைச்சுவடி சொல்லுவோமா, அதை கூட சொல்லலாம். ஓகே, ஸோ ஓலைச்சுவடி அப்படிங்கிறது வந்து மேனோஸ்கிரிப்டில். ஓகே, புரியுதுங்களா? ஏன்னா அது வந்து கையால் தானே எழுதிப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ நார்மலாகவே ஒரு புக்கோ ஒரு பேப்பரோ அது வந்து கையால் எழுதப்பட்டது அப்படின்னா அது மேனோஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எடிஷன் அப்படின்னா தெரியும், ஒவ்வொரு பதிப்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுக்கான மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா பதிப்பு. ஓகேவா, ஸோ பதிப்புன்னு சொல்லுவாங்க. இது பீரியாடிக்கல் அப்படின்னா குறிப்பிட்ட கால இடைவெளி. ஓகே, ஸோ கால இடைவெளி அப்படின்னு சொல்லலாம். பேப்பர் பேக் அப்படின்னா காகித வடிவில். ஓகே, ஸோ காகித வடிவில். நான் சும்மா
இங்கே வந்து ஃபுல்லாக எழுதலை, நான் சொல்கிறது அப்படியே வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கிறேங்க. ஓகேவா, உங்களோட நோட்டில். ஓகேவா, அதான் பெஸ்ட்டு. எடிஷன் அப்படின்னா பதிப்பு, பீரியாடிக்கல் அப்படின்னா கால இடைவெளி. ஓகே, ஸோ அதே மாதிரி பேப்பர் பேக் அப்படின்னா இது சாரி பேப்பர் பேப்பர் பேக்னா தெரியும் நினைக்கிறேன். ஓகேவா, அது மேனோஸ்கிரிப்ட் அப்படின்னா நான் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து உடைச்சூடு அந்த மாதிரி உள்ளது. ஓகே, எதெல்லாம் கையில் எழுதுறாங்களோ அந்த இதுக்கு அந்த காப்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேனோஸ்கிரிப்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பேப்பர் பேக் அப்படின்னா காகித வடிவம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்துக்கலாமா? நெக்ஸ்ட் பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, செலக்ட் த ஆப்ஷன்ஸ் தட் வில் இம்ப்ரூவ் த அண்டர்லைன் த பார்ட் ஆஃப் த கிவன் சென்டென்ஸ். இன் கேஸ் நோ இம்ப்ரூவ்மெண்ட் இன் நீடட் டு செலக்ட் த நோ இம்ப்ரூவ்மெண்ட் ரெக்வைர்ட். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், இப்போ சப்ஸ்டிடியூட் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இது பேசிக்காக நிறைய இடங்களில் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்க. அதாவது சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத இங்கே கொஸ்டின்ஸ் இது இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு டக்கு ஞாபகம் வந்துடும். பட் வந்து இந்த சப்ஸ்டிடியூட் பண்ணுறது அப்படிங்கிறது இது ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான். பட் வந்து அந்த வார்த்தை நிறைய பேருக்கு வந்து புதுசாக இருக்கலாம்ல, அதனால தான் இது என்ன டாபிக் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷனும் நிறைய பேருக்கு வரலாம். ஸோ அதனால தான் சொன்னேன் முதவே, சில இடங்களில் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க, சில இடங்களில் சப்ஸ்டிடியூட்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தா இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கனால ஈஸியாக நம்மளால் கொஸ்டின்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐ ஆம் ட்ரையிங் டு ஃபைண்டிங் அண்ட் இன்வெஸ்டர் ஃப்ரம் அப்ராட். ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து கொடுத்துருக்க சென்டென்ஸ் ரொம்ப சின்ன சென்டென்ஸாக இருக்குது. பட் வந்து இதில் என்ன சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஐ ஆம் ட்ரையிங். ஓகேவா, ட்ரையிங் டு ஃபைண்டிங். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல இது ஒரு விஷயம் நோட் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இது V5, இது கிராமட்டிக்கலான ஒரு எரர் தான். ஓகே, இதுவும் V5. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அண்ட்டுங்கிறது போட்டோம் அப்படின்னா கரெக்டாக. பட் வந்து நான் என்ன சொன்னேன், அண்ட்டுக்கு இதுக்கு முன்னாடி தான் என்ன வெர்ப் ஃபார்ம் வந்திருக்கோ அதே இதுவும் தான் அடுத்து பின்னாடிக்கு வரணும் அப்படிங்கிற சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல ட்ரையிங் அண்ட் ஃபைண்டிங் அப்படின்னு போட்டாலுமே அதுதான் தப்பு தான். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த இடத்துல அப்படி வராது. ஓகே, அவ்வளோதான். இப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து அது பிரச்சனை கிடையாது. இங்கே வந்து என்ன சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கே இதான அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஐ ஆம் ட்ரையிங். ஓகே, ஸோ இது வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வெர்பு. ஓகே, ஸோ இது ஆக்சிலரி வெர்பு, இது மெயின் வெர்பு. ஓகே, அதுக்கப்புறம் டு ஃபைண்டிங். ஓகே, இப்போ இந்த டூ ப்ளஸ் V1 அப்படிங்கிறது தான் ரூல். ஓகேவா, புரிஞ்சுக்கோங்க. இது நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். இப்போ 2ங்கிறது இந்த இருக்குது. ஓகேவா, அதுக்கப்புறம் V5 இருக்குது. நமக்கு 2 + V1 தானே வேணும். இப்போ 2+க்கு அப்புறம் 2க்கு அப்புறம் V1 வரணும் அப்படின்னா ஃபைண்டிங்கிறது எப்படி போடலாம்? ஃபைண்டுன்னு போடலாமா? அப்போ டு ஃபைண்ட். ஓகேவா, அப்போ டு ஃபைண்ட் அப்படிங்கிறது தான் அப்புறம் நமக்கு வரணும். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இங்கே இந்த இடத்துல வந்து சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டும். அதாவது அப்போ நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸை நம்மளால் செலக்ட் பண்ணவே முடியாது. ஓகே, அப்போ அதனால் ஆப்ஷன்ஸ் 3 வந்து பார்த்தா நீங்கள் எலிமினேட் பண்ணியிருங்க. மிச்சம் இருக்க 3 ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஏதோ ஒன்று வரப்போகுது. இங்கே ஆப்ஷன் 1ல் வந்து ட்ரையிங் டு ஃபைண்ட். ஓகே, 2 அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 அப்படின்னா ரொம்பன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ரொம்ப. ஓகே, ஸோ ரொம்ப அதிகம், ரொம்ப குறைவு அப்படி மாதிரி சொல்கிறோமா, அந்த இடத்துல 2 அப்படிங்கிறத யூஸ் பண்ணோம். ஓகே, இந்த 2க்கு வேறு மீனிங், இந்த 2 அதாவது T போட்டு 2 O போடுறோம் அப்படின்னா அதுக்கான மீனிங் வந்து வேறு. ஓகேவா, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி அப்போ இந்த இடத்துல இந்த 2ங்கிறது வரக்கூடாது. ஆனால் பட் வந்து V1ங்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? நான் சொன்னேன் இந்த ரூல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து இந்த ஒரு O வந்து வராமல் இருந்தால் அப்படின்னா இதுவே கரெக்டாக சொல்லிக்கலாம். ஸோ அப்போ ஆப்ஷன் 2 வந்து நமக்கு 1ங்கிறது வந்து வராது. ஓகேவா, புரியுதுங்களா? எதனாலனா இந்த 2ங்கிற ரொம்பங்கிறத யூஸ் பண்ணதால. ஆனால் ஆப்ஷன் 2 பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையிங் டு ஃபைண்ட். ஓகே, அதே இது ஆப்ஷன் 4 பாருங்களேன், ட்ரை டு ஃபைண்ட். ஓகேவா, எப்போதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிலரி வெர்புக்கு அப்புறம் வரக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிலரி மெயின் வெர்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா V1 ஃபார்மில் வராது, ரொம்ப குறைவு. ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்படி வந்து இப்போ ஆம் சொல்ல வேண்டிய ஆக்சிலரி வெர்பு வரவே தேவை கிடையாது. இப்போ வந்து ஒரு சென்டென்ஸ் வந்துன்னா V1 இல்லை V5 பெர்ஃபார்ம் வருது அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே தான் வரும். புரியுதுங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வெர்பு அப்படிங்கிறதே இருக்காது. ஏன்னா V1 அண்ட் V5 ஃபார்மெட்டில் வருது அப்படின்னா அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸாக தான் இருக்கும். ஸோ ஆக்சிலரி வெர்பு வந்து இருக்காது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறது. புரியுதுங்களா? என்னடா மாட்டுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் என்னமோ சொல்கிறேன் V1 V2 அப்படிங்கிற இதை பற்றியெல்லாம் கன்ஃபியூஸ் ஆக்காதீங்க. இதை பற்றியான டீட்டெயில் வீடியோ வந்து நான் கண்டிப்பாக நான் தரேன். ஓகேவா? எஸ். ஸோ இதை நிறைய பேருக்கு தெரியும். V1 அப்படின்னா வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம், V2 அப்படின்னா வெர்போட செகண்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது. ஸோ தெரியாதவங்க அப்படிங்கிறவங்க நம்மளோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதை பற்றி புரிதல் இருக்கும். ஓகேவா? எஸ். ஸோ இப்போது
ட்ரையிங். இப்போ இதில் கரெக்டான என்னது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டூ ஃபைண்டு தான் வரணும். முன்னாடி இருக்க அந்த ட்ரைங்கிறத நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. இங்கே எரர் வந்து பார்த்தீங்கன்னா 2 + V1 அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ அதை வந்து கரெக்ஷன் பண்ண சிம்பிள் தான். அப்படி கரெக்ஷன் பண்ணப்பட்டது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 2ல் உள்ளதான். அப்போ கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 2 இருக்கா? எஸ், இதுதான். ஓகேவா? இந்த இடத்துல நீங்கள் எந்த ஒரு கரெக்ஷன் பண்ண தேவையில்லை. இதில் 2 + V1ங்கிறத தான் பண்ணணும். இங்கே INGங்கிறத தூக்கி எறிஞ்சிடணும். இப்போ ரீட் பண்ணுங்கள். ஐ ஆம் ட்ரையிங் டு ஃபைண்ட் அன் இன்வெஸ்டர் ஃப்ரம் அப்ராட். ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் ஆன்டனிம் ஆஃப் த அண்டர்லைன் த வேர்ட் இன் த சென்டென்ஸ் கிவன் சென்டென்ஸ். ஓகேவா? அப்போ த கிட்ஸ் இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸ் என்ன? த கிட்ஸ் ஹாவ் பீன் festering me to buy them new toys. ஓகேவா? ஸோ இந்த சென்டென்ஸ் உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா? ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குழந்தைகள், இந்த கிட்ஸ் அப்படின்னா குழந்தைகள் தான் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த கிட்ஸுக்கு வந்து தான் ஹாவ் பீன் பேஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட்ரிங் அப்படின்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பேஸ்ட்ரிங் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தொந்தரவுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ தொந்தரவு. ஓகேவா? ஸோ தொந்தரவு அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகேவா? அப்போ பேஸ்டிங் அப்படின்னா தொந்தரவுனா அவ எதுக்காக தொந்தரவு பண்ணுறாங்கன்னா நியூ டைஸ் வாங்குறதுக்கா. ஓகேவா? ஸோ பை தம் நியூ டைஸ். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நமக்கு என்ன புரியுது, குழந்தைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புது பொம்மையை வாங்குறதுக்காக ஃபேஸ்டிங், அதாவது தொந்தரவு பண்ணுது அப்படிங்கிறது தான் இங்கே அவங்க சொல்லக்கூடிய சென்டென்ஸில் இருக்குது. அப்போ அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதுக்கு தான் நம்ம ஆன்டனிம் கண்டுபிடிக்கும். ஆன்டனிம் அப்படின்னா இங்கே எதிர்ச்சொல் தான். ஓகே? ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டனிம் அப்படிங்கிறது மீனிங் பார்த்தோம் அப்படின்னா எதிர்ச்சொல். அப்போ ஃபேஸ்டிங் அப்படிங்கிறது தொந்தரவு. ஓகே? ஸோ அதுக்கான மீனிங் நமக்கு தெரியும். அப்போ அந்த ஃபேஸ்டிங்க்கு ஆப்போசிட்டானது. ஓகே? ஸோ இதுக்கு ஆப்போசிட்டான மீனிங் தான் நம்ம கேட்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுலாம் என்னென்ன கொடுத்துருக்குன்னு பார்க்கலாமா? என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிஃபையிங் அப்படின்னா சமாதானம். ஓகே? ஸோ சமாதானம் சொல்லலாம். ஓகேவா? ஸோ சமாதானம் சொல்லலாம். ஃபக்கிங் அப்படின்னா அங்கே பிழை. ஓகே? ஸோ ஃபக்கிங் அப்படின்னா பிழைன்னு வரும். ஓகே? டிமாண்டிங் அப்படின்னா வேதனைன்னு சொல்லலாம். வேதனை. ஓகே? ஸோ வேதனை சொல்லலாம். ஃபீட் ரஃபிங் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறது, அதாவது எப்படி சொல்கிறது, இது வந்து நல்ல மீனிங்க. லைக் தொந்தரவுக்கு இது இணையான ஒரு மீனிங் தான். ஓகேவா? ஸோ தொந்தரவுக்கு இதையானது தான். ஓகேவா? ஸோ பீட்ரப்பிங் அப்படிங்கிறது சரி ஞாபகம் வர மாட்டேங்குதுங்க. நல்ல மீனிங், பட் வந்து ஞாபகம் வர மாட்டேங்குது. ஓகே. ஸோ எதையும் ஞாபகம் இருந்துச்சுன்னா வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இப்போ பேஸ்ட்ரிங் அப்படிங்கிறது தொந்தரவு. ஓகேவா? ஸோ அப்போ அந்த தொந்தரவுக்கு ஆப்போசிட்டானது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளை பிரச்சனை இல்லாமல் இருக்க அந்த மாதிரியான மீனிங் தானே. அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து நம்ம சமாதானம் சொல்லலாமா? புரியுங்களா? தொந்தரவு பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டாக சமாதானம் சொல்லலாமா? அப்போ கரெக்டான ஆன்சருமே அதுதான் இருக்குமா? அப்போ மற்றபடி இப்போ பிழைங்கிறது சம்மந்தமே கிடையாது தொந்தரவுக்கு. ஓகேவா? அதுமாதிரி டூமெண்ட்ரிங்கிறது வேதனை. ஓகேவா? ஸோ வேதனைங்கிறது வந்து தான் சொல்லலாம். பீட்ரப்பிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொந்தரவோட ரிலேட் ஆகக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஓகேவா? ஸோ இடைஞ்சல்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ கரெக்டான மீனிங் தெரில, பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொந்தரவுக்கான இதுதான். ஓகேவா? புரியுதுங்களா? எஸ். அப்போ அதுவுமே நெகட்டிவான வார்த்தை தான். ஓகே? பீட்ரப்பிங் அப்படிங்கிறது. அப்போ இதில் ஃபெஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஆன்டனிம் வந்து பார்த்தீங்கன்னா சமாதானம் அப்படிங்கிறத சொல்லலாம். அப்போ கரெக்டானது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 1ல் இருக்க ஃபேஷிஃபைங் தான். ஓகே? ஸோ ஃபெஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுக்கான ஆன்டனிம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேஷிஃபைங்கிறத நம்ம சொல்லலாம். ஓகேவா? புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் மீனிங் ஆஃப் த கிவன் இடியம். ஓகே? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஒரு ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் பார்த்தோம். ஸோ அதோட ஜாயிண்டாக தான் இருப்பேன் இந்த இடியம்ங்கிறதும் சொல்லப்படக்கூடியது. இடியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? ட்ரிக் ஆஃப் த ட்ரேட். ஓகே? ஸோ ட்ரிக் ஆஃப் த ட்ரேட் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? நீங்கள் ஆப்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா எ பர்டிகுலர் ப்ரொஃபஷன். ஓகே? ஆப்ஷன் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா எ ட்ரிக் டு டிஷ்யூ. ஓகே? நான் ஆப்ஷன் 3ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் ஆர் நாலேஜ். ஓகே? ஆனால் ஆப்ஷன் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஈஸி டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் நீங்கள் கொடுத்துருக்க இடியத்துக்கான மீனிங். ஓகே? ஸோ ட்ரிக் ஆஃப் த ட்ரேட். ஓகே? ட்ரிக் ஆஃப் த ட்ரேட் அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி யோசிக்கலாம்? ட்ரிக் ஆஃப் தி ட்ரேட் அப்படிங்கிறது ட்ரேடுங்கிறது ஒரு தொழில். ஓகே? அதில் வந்து ட்ரிக் பண்ணோம் அப்படின்னா ஒன்று ஏமாத்துறதுக்கு பண்ணுவான், ஒன்று இல்லை அப்படின்னா அவனோட பொருளை விற்கிறதுக்காக ஏதாச்சும் பண்ணுவான். ஓகே? அப்போ அந்த ஏமாத்துறதுக்கும் சரி, பொருளை தந்திரமாக விற்கிறதுக்கும் சரி, அதுக்கான
திறமை வேணும்னு தானே சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல ஸ்கில்லுங்கிற ஒரு விஷயம் தான் பேசப்படுது. அப்போ இந்த இடியத்தை நம்ம ஸ்கில் கூட ரிலேட் பண்ணி தான் பார்க்குறோம். அப்போ ஸ்கில் கூட ரிலேட் பண்ணுற மாதிரியான மீனிங் என்னென்ன இருக்குது இங்கே ஆப்ஷனில் பர்டிகுலர் ப்ரொஃபஷன் ஆப்ஷன் ஒன்று வந்து பர்டிகுலர் ப்ரொஃபஷன் கிடையாது. ஓகே, ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிஸ்னஸை பார்த்தேன் அப்படின்னா நம்ம அந்த இடத்த நம்ம சொல்லலாம். பட் ஆப்ஷன் 2ல் வந்து ட்ரிக் டு டிஷ்யூ அப்படின்னா ஏமாத்துறோம்னு சொல்லுவாங்க ஆல்ரெடி. ஸோ அது கிடையாது. ஓகே, ஏமாத்துறதுக்கும் அந்த ட்ரிக் வேணும்னு தான் சொல்லுவாங்க. பட் வந்து இது எப்போவுமே இடியத்தில் வந்து ஸ்ட்ரெயிட் மீனிங் வந்து சொல்ல மாட்டாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டான ஒரு மீனிங்கை தான் வந்து தேடி போவாங்க. ஓகே, அப்போ ட்ரிக் ஆஃப் த ட்ரேட் அப்படிங்கிறதுக்கு இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா இது ஸ்கில் கூட நீங்கள் ரிலேட் பண்ணி பாருங்கள். அதை தான் இங்கே சொல்ல வராங்க, சொல்ல வராங்க. அப்போ ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா, அப்போ அதை தான் நம்ம சொல்லலாம். அப்போ ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் ஆர் நாலேஜ். ஓகே, ஏதோ ஒரு திறமை அல்லது ஒரு அறிவு அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும். ஓகே, அதுதான் ட்ரிக் ஆஃப் த ட்ரேட் அப்படிங்கிற சொல்லலாம். அடுத்து அதான் ஒருத்தன் ஏமாத்துறான் அப்படின்னா அவனுக்கு அந்த திறமை வேணும். அதாவது ஒருத்தன் இல்லை நான் ஆல்ரெடி சொன்னல, ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை விற்கிறதுக்காக யோசிக்கிறேன் அப்படின்னா அந்த அறிவு இருந்தால் மட்டும்தான் அது இப்படி பண்ண முடியும். ஓகே, புரியுதுங்களா? அண்ட் ஈஸி டாஸ்க், அது வந்து ஈஸி டாஸ்க் கிடையாது. ட்ரிக் ஆஃப் த ட்ரேட் அது வந்து சம்மந்தமே இல்லாது. ஓகே, ஆப்ஷன் இதுவுமே வராது. அப்போ கரெக்டான என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 3ல் உள்ளதான். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஆப்ஷன் 3ல் உள்ளது தான் அதில் கரெக்டான ஆன்சர். ட்ரிக் ஆஃப் த ட்ரேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் ஆர் நாலேஜ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஏடிய மீனிங். ஓகே, புரியுதுங்களா? ஸோ சிம்பிளான ஒன்று. இங்கே வந்து இங்கே வந்து எது பேசப்படுது அப்படின்னா ஸ்கில் ஆர் நாலேஜ். ஓகே, ஸோ இது திறமை அல்லது அறிவு பற்றி தான் இந்த ட்ரிக் ஆஃப் த ட்ரேட் அப்படிங்கிற ஐடியா வந்து டிஃபரெண்ட் பண்ணுது. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரியான கொஸ்டின்ஸ் நிறையவே கேட்பாங்க. ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நிறையா பார்த்தா ஓகே தான். அதுக்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் த மோஸ்ட் அப்ரிஷியேட் சினானிம் ஆஃப் த கிவன் வேர்ட். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சினானிம் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அக்ளூட். ஓகே, ஸோ முதல் வந்து சில இடங்களில் சென்டென்ஸில் கொடுத்து கேட்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சென்டென்ஸில் கொடுத்து கேட்குறதுல வந்து நம்ம ஏதாச்சும் வச்சு வந்தோம்னா தெரியாத வார்த்தை வந்தால் கூட வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கொஞ்சம் ஜஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கிறது மூலமாகச்சும் வந்து அது என்ன வார்த்தையாக இருக்கும் அப்படிங்கிற நம்மளால் புரிஞ்சுக்கணும். இப்போ முதல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டனிம் கொடுத்துருந்தாங்களே அது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த புது பூ வாங்குறதுக்காக கிட்ஸில் எல்லாமே வந்து அவங்கள பீட்ரஃபி அதாவது டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு சொல்ல முடிஞ்சு. அதாவது டார்ச்சர் தொந்தரவுன்னு நம்ம சொல்லலாமா தமிழில்? அப்போ அதை தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். பட் வந்து இந்த மாதிரி தனியாக மாட்டிக்கிட்டு வந்துச்சு அப்படின்னா நம்ம தனியாகவே மாட்டிக்கிறோம். ஓகேவா? எஸ். ஸோ அப்போ அக்ளூட் அப்படின்னா வந்து என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடைப்புன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அக்ளூட் அடைப்பு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மெட்ரோ சிட்டிஸில் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஏன்னா அங்கே இந்த சாக்கடை அடைப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஸோ இதனால் வந்து பல பிரச்சனைகள் போராட்டங்கள்லாம் வரும். ஸோ அந்த இடத்துல நியூஸில் சொல்லும்போது இந்த மாதிரி வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணலாம். ஓகே, அக்ளூட் அப்படின்னா வந்து அடைப்புன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அடைப்புங்கிறது அர்த்தம். ஸோ இப்போ இங்கே ஆப்ஷன்ஸ் 1ல் வந்து ஃபெசிலேட், ஆப்ஷன் 2ல் ப்ரொமோட், அண்ட் ஆப்ஷன் 3ல் அப்ஸ்ட்ரைன், அண்ட் ஆப்ஷன் 4ல் அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்களா. இங்கே ஃபெசிலிட்டேட் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வசதிகள்னு சொல்லலாம். ஓகே, ஃபெசிலிட்டின்னு சொல்லுவோமா அதுதான் வசதிகள். ஓகேவா? சௌகரியமானது அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். அடுத்து ப்ரொமோட் அப்படிங்கிறது வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா முன்னுரிமை காட்டுதல். ஓகே, ப்ரொமோட் பண்ணுறதுனா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ சிம்பிளான ஒன்று தான். அதாவது அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்கள்ட்ட ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணுமா, இன்னும் எடுத்து கொடுக்குறது அப்படிங்கிற அந்த மீனிங் கூட உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ஸ்ட்ரைன் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ஸ்ட்ரைன்னா இதையும் சொல்லலாம். இப்போ அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா தடை. ஓகே, ஸோ அப்ஸ்ட்ரைன் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா ஒதுங்குதல்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஒதுங்குதல். ஓகே, ஸோ அப்ஸ்ட்ரைன் அப்படின்னா ஒதுக்கி அப்படிங்கிற சொல்லுவோம்னா அதுக்கு தான் இந்த அப்ஸ்ட்ரைன் சொல்லப்படக்கூடியது. இங்கே அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா வந்து தடை. ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு இங்கே என்ன தேவை அப்படின்னா சினானிம்ஸ் தான் தேவை. சினானிம்ஸ்னாலே நமக்கு தெரியும். சினானிம்ஸ் அப்படின்னா இதோட பொருள். அப்போ இந்த வார்த்தைக்கு இணையான ஒரு பொருளை தான் நம்ம தேடணும். ஓகே, அங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் இதில் ஃபெசிலிட்டேட் அப்படின்னா வசதி, ப்ரொமோட் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறது. ஆப்ஷன் 3ல் வந்து அப்ஸ்ட்ரைன் அதாவது அப்ஸ்ட்ரைன் அப்படின்னா ஒதுக்கி விடுறது, ஒதுங்குதல் அப்படிங்கிற அர்த்தம். ஆப்ஷன் 4ல் இருக்கு வந்து அப்ஸ்ட்ராக்ட் அதாவது தடைன்னு அர்த்தம். இங்கே அடைப்பு, இங்கே தடை, இது ரெண்டும் ரிலேட் பண்ணலாமா? அப்போ கண்டிப்பாக இதான ஆன்சராக இருக்க முடியும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அக்ளூட் அப்படிங்கிறதோட ரிலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு மீனிங்காக இருக்கும். ஓகேவா? ஸோ அடைப்பும் தடையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரே பொருளை தான் மீன் பண்ணக்கூடியது. அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 4ல் இருக்க அப்ஸ்ட்ராக்ட். ஓகே, ஸோ அக்ளூடுனாலும் தடை, சார் அடைப்பு, அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னாலும் தடை. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து இல்லை கரெக்டான ஒரு ஆன்சர். ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சினானிம்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்ம அதுக்குன்னே ஒரு இதை தான் நம்ம தேடுற மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் த கரெக்ட்லி ஸ்பெல்டு வேர்ட். ஓகே, ஸோ இங்கே ஆப்ஷன் 1ல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இமிகிரண்ட்டு, ஜானுவிஸ்ட்டு, கண்டெம்பரரி, காஸ்மோபாலிட்டிஷன் இதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கு
எங்கேயோ தெரிஞ்ச மாதிரியான வார்த்தை இருக்குது, பட் வந்து இங்கே ஸ்பெல்லிங்கிறது தப்பாக தான் இருக்குது. ஓகே, ஸோ நிறைய இதில் இங்கே அதனால தான் அப்புறம் நமக்கு ஏதோ ஒன்று தான் அந்த மாதிரி கரெக்டானது இருக்குது. பட் ஓகே, ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஆப்ஷன் 1ல் இமிகிரண்ட் அப்படிங்கிறது கரெக்டான ஸ்பெல்லிங்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. ஓகே, ஸோ IMI ஓகே, இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இமிகிரண்ட். ஓகே, அப்போ ஆப்ஷன் 1ங்கிறது தப்பு. அப்படி புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இமிகிரண்ட்டுக்கான ஸ்பெல்லிங் நம்ம பார்த்துக்கணும். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சானுவிஸ்ட். ஓகே, இது வந்து பேர் ஆணாதிக்கம் சொல்லுமா, அதுதான். ஓகே, புரியுதுங்களா? அடுத்து அதுதான் அதில் உள்ள ஸ்பெல்லிங் பார்த்தீங்க அப்படின்னா CHAUVINST, இது கரெக்ட். ஓகே, ஸோ அப்போ அதுதான் இதில் கரெக்டான ஆன்சராக இருக்கும். மற்றபடி இதில் என்ன தப்பு பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டெம்பரரி. ஓகே, கண்டெம்பரரி. இப்போ காஸ்மோபொலிட்டீஷியனில் வந்துன்னா இந்த இடத்துல சி போடணும். ஓகே, பொலிட்டிஷியன். ஓகே, பொலிட்டீஷியன் ON போடணும். ஓகே, பொலிட்டீஷியன் CAN போடணும். ஓகே, இந்த ஓ தூக்கிட்டு ஏ போடணும். LIIC போடணும். ஓகே, பொலிட்டிக்ஷியன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டெம்பரரியுமே வந்து தப்பு இருக்குது. ஓகே, ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இந்த சானுவிஸ்ட் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்குது. மற்றபடி இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு இருக்குது. கண்டெம்பரரி. ஓகே, ப்ரரி. ஓகே, இந்த ஏ தூக்கிங்க போடணும், தூக்கி அங்கே போடணும். ஓகே, கண்டெம்பரரி. ஓகே, காஸ்மோபொலிட்டீஷியன்லேயுமே வந்து சி வரணும், ஏ போடணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இதில் கரெக்டான ஆன்சர் சானுவிஸ்ட். ஓகே, CHAUVINIST அப்படிங்கிறது தான் அதில் கரெக்டான ஒரு ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? The following sentence has divided into parts. One term many contain an error. Select the part that contain error. The given options. If you to find the any error, no error the answers. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே ஒரு சென்டென்ஸை கொடுத்து அதை 4 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். 4 பார்ட்டாக 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். ஓகே, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரர் இருக்குது அப்படிங்கிற பாருங்கள். அப்படி எரர் எதுவும் இல்லை அப்படின்னா அது நோ எரருங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் கூட இருக்குது, அதை கூட நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, எஸ். ஸோ அப்போ சம்டைம் ஐ ஆக்ட் like a fool and yes she has to step into save me. ஓகே, இதுதான் நம்ம கொடுத்துருக்க சென்டென்ஸு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரராக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பார்ட்டாகவே நம்ம போகலாம். ஓகே, ஸோ அப்போ இங்கே சம்டைம்ஸ் ஐ ஆக்ட். ஓகே, ஸோ இது வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, அடுத்து லைக் எ ஃபுல் அண்ட் ஷீ ஹேஸ். ஓகேவா, இதோட ஒரு சென்டென்ஸுக்கு முடிஞ்சிருச்சு. அன்ட்டுங்கிறத விட்டுட்டு அடுத்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள். ஷி ஹேஸ் ஏ. ஓகே, இதோட ஒன்று முடிஞ்சிருச்சு. இதில் உள்ளது கரெக்டாக தான். ஓகேவா, ஸோ ஷி ஹேஸ் ஏ 2 ஸ்டெப் 2 + 1 இன்டூ. ஓகேவா, இங்கே இன்டூங்கிறது வரக்கூடாது. ஓகேவா, ஸோ இது வரைக்கும் கரெக்டு, இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு. ஓகேவா, இங்கே வந்து இன்டூங்கிறது வரக்கூடாது. ஓகேவா, ஸோ அதுதான் இங்கே தப்பாகவே இருக்குது. ஓகேவா, 2 ஸ்டெப் 2 சேவ் மீ, 2 வரக்கூடாது, இன் வரணும். ஓகே, இன் சேவ் மீ அப்படிங்கிறது தான் அப்புறம் வரணும். அப்போ இதில் கரெக்டானது, அதாவது கரெக்டான தப்பு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான். அப்போ 5 ஆப்ஷன்ஸில் இருக்குது 2 ஸ்டெப் இன்டூ சேவ் மீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1ல் இது இருக்குது, அதனால் இது வராது. லைக் ஏ ஃபுல் இதுங்கிறது 2வது ஆப்ஷன்ஸில் இதுவும் இல்லை. நோ எரருங்கிற வேலையில் நோ எரர் இருக்குது. அப்போ கரெக்டான என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4ல் உள்ளதான். ஓகே, ஸோ ஆப்ஷன் 4ல் உள்ளதான் அப்புறம் இதில் கரெக்டான ஆன்சர். ஸோ இதான் அப்புறம் இதில் கரெக்டான. ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? எஸ். ஸோ அப்போ நெக்ஸ்ட். ஸோ தேங்க்யூ கைஸ். ஓகே, தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.